இந்த அணில் சொன்னக்கு அது கொஞ்சம் தான். நீ கல்ஃப் கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகமாக இருக்குது. தண்ணி துணியை சுற்றி முகத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றுவாங்க, ஐஸ் தண்ணி ஊற்றுவாங்க. அவ்வளோ அணில் அங்கே இருக்குது. நம்ம இது கொஞ்சம் அணிலுக்கு அவ்வளோ பயப்படுறீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், அணில் வந்தாலும் குளிர் வந்தாலும் காற்று வந்தாலும் மழை வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு அழிலன்னு சொல்கிறீங்களா? சரி, இன்றைக்கி செய்தி ஆக்சுவலாக இன்னொரு செய்தி நான் எடுத்து வச்சேன். பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஆள் வீட்டை நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. அது இன்றைக்கி நான் எடுக்கலை. திருவிந்துக்கு சேர்த்து இந்த செய்தி வரும். ஆனால் சில காரியங்கள் சபையில் இது இருக்கக்கூடாது. இது கர்த்தர் ஆவியானவர் மூலமாக சொல்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். 3 ஆடு பற்றி சொன்னேன்ல இல்லையா? யாருக்கு கேட்டாங்களா? ஏற்கனவே சொன்ன, ஆனால் செய்தி சொல்ல இந்த மாதிரி செய்தி இருக்குன்னு. அந்த 3 ஆடு நம்ம சபையில் வரக்கூடாது. நம்ம அந்த 3 ஆடு சுமந்து வரும், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும். பழைய ஏற்பாட்டில் ஆடு எடுத்துட்டு ஆலயத்தில் போய் பலி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த ஆடு எடுத்துன்னு சபையில் இருந்து திருப்பி எடுத்துகிட்டு போவோம். பலி கொடுக்கறதுக்கு நம்ம இன்னி இல்லை. பலி ஆனவர் முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு அல்லேன்னு சொல்கிறீங்களா? முகமெல்லாம் ஒரே கவலையாக இருக்குது. ஐயா, ஒரு ஏசி வாங்கி போட்டுருங்கய்யா, அது உள்ளே இருக்குது, அது பத்தாது. போன வாரம் கூட சபையில் சொன்னேன், மேலே ஃபால் சீலிங்கில் போட்டுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அனலாக இருக்குது, ஜனங்கள் உட்கார முடியல. நீ எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கனாக்கா அவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. புரிஞ்சா? இப்போ என் வீட்டில் ஏசி இருக்குது, ஆனால் நான் ஏசியில் அவ்வளோ உட்கார மாட்டேன். நைட்டில் ஏசி போட்டால் 1 ஹவர் நான் போட்டு தூங்குவேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஃபேன் தான் போடுவேன். காலையில் பார்த்து என் பனியனெல்லாம் ஃபுல்லாக நெஞ்சிட்ருக்கும். ஏன் தெரியுமா? சுகம் கொடுத்துக்கிறாரு, அனுபவிக்கிட்டு தான் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஏன் தெரியுமா செய்யணும்னா அதே பழக்கம் வந்துடும் நம்மளுக்கு. இந்த பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கார் ஏசி, ஆஃபீஸ் ஏசி, வீடு ஏசி, எங்கே போனாலும் அவங்க ஏசி தான் இருக்கணும். ஏசியில் எவ்வளோ நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் ரத்தத்தை சுருங்கிடும். ஏசியில் அவ்வளோ இருக்கக்கூடாது. ஏன் நம்ம சொன்னாக்கா கப்பலில் ஏசி ஏன் போடுறாங்கன்னாக்கா அது இரும்பு, உள்ளே ஃபால் சீலிங் போட்டு அவங்க தங்குறாங்க. அதனால் அவங்களால முடியாது. ஆனால் நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கார் ஏசி, எங்கே போனாலும் ஏசி 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 ஏசி. எனக்கு ஏசி ஆஃபீஸில் இருக்குது, ஷிப்பில் போனால் ஏசி, வீட்டுக்கு வந்தால் ஏசி நான் இருக்க மாட்டேன். ஷிப்பில் போனால் வெளியே தான் உட்காந்துருப்பேன். நல்ல காற்று, இயற்கையான காற்று. பாண்டிச்சேரிக்கு போன 11 நாள் செம்ம வெயில். நம்ம சுற்றி 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 வேலை வாங்கியிருந்தேன். ரூமுக்கு வந்தேன், ஏசி போடல. கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னே ஏசி போட்டேன், ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏந்தம்மா கஷ்டமான வாழ்க்கையை நான் வெளியே வந்தேன். அதை நான் மறக்க முடியாது. நான் மறந்துட்டாக்கா அவர் என்னை மறந்துடுவார். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. என் சாட்சி நான் சொன்னேனாக்கா நீங்களே அழுவீங்க. அந்த அளவுக்கு நான் பிச்சை கூட ஏற்றோம் சாப்பாடுக்கு. அந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஆனால் என்னை அதுலேருந்து தான் உழைத்துன்னு வந்தார். புரியுதா? பிச்சைக்கு சாப்பாடு, பிச்சைக்கு ஏற்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தோம். ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நம்மளுக்கு எது ஒன்று நம்மளுக்கு தேவையா நினச்சா வீட்டில் இருக்குது.
இன்றைக்கி ஆடு தான் வாங்க சொன்னேன் வீட்டில். என் பொண்ணுகிட்ட காசு காலையில் 5 மணிக்கு அவங்க சர்வீஸு. காசு கொடுத்துட்டு ஆட்டுக்கறி வாங்கிக்குவானு. வேணாடாடாண்ணா நீ வாங்கிக்குவான்னு. ஏன்னாக்கா சந்தோஷம். ஆண்டவர் கொடுக்குறாரு, சாப்பிட வேண்டியதான். அதுக்கு கடன் வாங்கக்கூடாது. சரி, 1 சாமியால் 10ஆம் அதிகாரம் முதல் 3வது வசனம் படிங்க. இது உனக்கு கொஞ்சம் வெளிப்பாடு சொல்கிறேன். ஆ நீ அவ்விடம் விட்டு இருக்க விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். அங்கே ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளை, இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொரு திராட்சை ரசம் உள்ள ஒரு துருதியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை நாலு இப்போ படிக்காது. 3 படிச்சிட்டிங்களா? தேவ வீட்டுக்கு நீ போகிற இடத்துல வந்து யாருக்கு சொல்கிறாரு? சவுலுக்கு. சவுல் சாமியல் அபிஷேகம் பண்ணிட்டு பேருக்கு உன் வழியில் நீ போகும்போது தேவன் வீட்டுக்கு யார் என்ன சொல்கிறாரு? 3 பேர் போவாங்க. இந்த 3 பேரில் என்ன சொல்கிறாரு? 3 ஆடு ஒருத்தர் தூக்கின்னு போவார், 3 அப்பம் ஒருத்தர் தூக்கின்னு போவார், திராட்சை ரசம் வந்து ஜாடி அவரே எடுத்துன்னு போவாங்க. இது உள்ளே போனீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ரகசியம் அதில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 2 அப்பம் ஒன்று கொடுப்பான்னு சொல்லிக்கிறாரு. அதுவும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னாக்கா இந்த 3 ஆடு தான் முக்கியம். இந்த தேவ வீட்டுக்கு போகிறவங்க ஒருத்தர் 3 ஆடு சுமந்து போகிறார். 3 ஆடு தூக்க முடியுமா? அப்போ எடுத்துகிட்டு போகிறார். புரிஞ்சுக்கினியா? 3 ஆடு தூக்கின்னு போகிறாரு. ஒரு ஆள் 3 ஆடு தூக்கின்னு போக முடியுமா? ஆனால் தூக்கின்னு போகிறார். ஒருத்தர் 3 அப்பம், ஒருத்தர் வந்து திராட்சை ரசம். ஐயா எடுத்துன்னு வந்து வச்சிட்டாரு. இப்போ 3 திராட்சை ரசம் எடுத்துன்னு வந்து வச்சிட்டாரு. இந்த 3 ஆடு வந்து நிறைய பேருக்கு நம்ம சபையில் இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன். ஏமா தேவன் வீடுனாக்கா பெத்தேலுக்கு போகிறாங்க. அதான் தேவன் வீடு இல்லை, தேவன் வீடு தானே பெத்தேல். ஆமான்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அப்பத்தின் வீடுன்னு சொல்லுவாங்க பெத்தேல்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா தேவ வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. இந்த 3 ஆடு எடுத்துன்னு போகிறாங்க. இந்த 3 ஆடுக்கு முதல் ஆடு நல்லா விளக்கமாக நான் சொல்கிறேன். 3 ஆடு. முதல் ஆடு என்ன தெரியுமா? ஏமாற்ற ஆடு, மோசடி. மோசடினாக்கா ஏமாத்துறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம யாக்கோபு எத்தினாக்கா அவங்க அண்ணனை ஏமாத்தினா இல்லையா? ஏமாத்தினா இல்லை. இப்போ நான் சொல்கிறது ஏமாத்துறது சொல்கிறதுனாக்கா நீ ஒருத்தன் பணம் வாங்கிட்டு ஏமாத்துன்னு சொல்லலை. நிறைய காரியம் அதில் இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரியம் அந்த விதத்தில் வந்து ஏமாத்திரமா நீங்கள் பண்ணியிருப்பீங்க. யாக்கோபு தெளிவாக வந்து முதலாக அவங்க அண்ணனை ஏமாத்தான். எப்படின்னாக்கா முதல்ல அவன் தான் வெளியே வரணும்னு பார்த்தான். 2வது தான் அவர் வெளியே வர்றார். அவர் அண்ணன் காலை பிடிச்சி தான் வெளியே வர்றார். அந்த ஏமாத்து தான் முதல்னாக்கா ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்துலேருந்து 34வது வசனம் வரைக்கும் படிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 25 அதிகாரம் இல்லை 25வது அதிகாரம் 29லேருந்து படிங்க 34 வரைக்கும். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து
கலைத்து வந்தபோது ம் யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தார். யாக்கோப் என்ன செஞ்சிருந்தா கூழ் கூழ் இன்னைக்கு நிறைய பேர் கூழ் செய்கிறாங்க வெயில் சீசனில். படிங்க பிரதர். அப்பொழுது ஏசா ம் யாக்கோபை நோக்கி நோக்கி அந்த சிவப்பான கூழிலே ம் நான் சாப்பிட கொஞ்சம் தா, ம் இழைத்திருக்கிறேன் என்றான். ம் இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ம் அப்பொழுது யாக்கோபு ம் உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன கேட்டான் உன் சிரேஷ்ட பாரு. புத்திர பாகத்தை அது ஏன் தெரியுமா அப்படி ஏன் அது கேட்டானாக்கா அது மூலமாக தான் அவருக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. புரிஞ்சிச்சா? ஏமாத்துறது தான் இதுதான். இந்த மாதிரி தான் முதலோட பிள்ளை ஆசீர்வாதம் வரணும் வீட்டுக்கு. யாக்கோப் வந்து ரெண்டாவது தான் வெளியே வந்தான். ஈசா தான் முதல். இவன் வெயிலில் போய் ஏதோ எடுத்துன்னு வந்து பசியாக வரான். யாக்கோப் அந்த நேரத்துக்கு என்ன செய்கிறாரு? குழு செய்கிறாரு. அந்த குழு சிவப்பான குழு அது செஞ்சு சாப்பிட்றதுக்கு வச்சுன்னுக்கிறார். இவர் வரார், நான் பசியாக இருக்கிறேன் கொஞ்சம் குழுன்னா. அதுக்கு யாக்கோப் என்ன சொல்கிறான்? உன்னரு யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அதாவது பர்த் ரைட்டுன்னு சொல்லப்பட்டது. விற்று போடு என்றான். அது என்ன செய்கிறான்? பசிக்காக என்ன செய்கிறான்? ஈசா குத்துடுறான். முதல் ஏமாத்து தானே. வீட்லேயே தாய்கள் தகப்பனுங்க தான் பிள்ளைங்களே நீங்கள் ஏமாத்துறீங்க. எப்படி ஏமாத்துறீங்க? முதல் பிறந்த பையனோ பொண்ணோ அதை தூக்கி தோளில் வச்சுன்னுக்கிறீங்க. ரெண்டாவது பிறந்தது கீழே வச்சு நடக்க வைக்கிறீங்க. செய்கிறீங்களா இல்லையா? இல்லை செஞ்சிங்களா இல்லையா? ஐயா கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது என்னக்கா, வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே முதலாக ஒரு பையனோ பொண்ணு பிறந்த, ஆனால் பையனுக்கு தான் ஆசைப்படுவாங்க, பொண்ணு பிறந்துச்சு. ரெண்டாவது வந்து பையன் பிறக்கிறான். முதல் யார் தூக்கி வச்சுன்னு இருப்பாங்க? பொண்ணு தூக்க மாட்டாங்க, பையனை தான் தூக்குவாங்க. கரெக்டா? பச்சை பாதம் பார்க்குறீங்களா இல்லையா? அல்ல கம்முன்னு இருக்கிறீங்க. செஞ்சதுனால தான் நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்க. குடும்பத்தில் நடந்திருக்குது. என் குடும்பத்தில் எங்கள் அம்மாவே நான் 4வது பிறந்தவன். எனக்கு எங்கள் அம்மா என்னை பிடிக்கவே இல்லை. அவன் என் சித்தி வீட்டில் தள்ளி விட்டாங்க. கல்யாணம் ஆகிற வரலும் என் சித்தி வீட்டில் தான் இருந்தேன். என் சொந்த தாய் என்னை பிரித்தாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து என்னை பிரித்து தள்ளி விட்டாங்க வெளியே. அப்போ நான் எப்படி வளர்ந்தேன்? எப்படி இருந்திருப்பேன்? அதுதான் கஷ்டமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தேன். ஆனால் கர்த்தர் விடலை. நான் யாரும் ஏமாற்றலை. யாக்கோபு அவங்க அண்ணனை ஏமாற்றினான். கடைசியில் என்ன செஞ்சான்? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, தாயும் மகனும் அண்ணனை ஏமாத்துறது மாத்திரம் இல்லை, அப்பாவை ஏமாத்துறாங்க. ரெபேக்கா யாக்கோபை தூக்கி வெளியேட்டுன்னு வந்து, ஏமா ஈசாவோட ஆசீர்வாதம் ஈசாவுக்கு கொடுக்க போகிறாரு கேள்விப்பட்டான். யாக்கோபு மேக்கப் போட்டு, ஏன் சொல்கிறதெல்லாம்னாக்கா நீங்கள் புரிஞ்சிக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் ஏமா உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது. ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல துணி வாங்கி கொடுப்பீங்க, ஒரு குழந்தைக்கு வந்து சாதாரண துணி கொடுப்பீங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது குடும்பத்தில். வேஷத்தை போட்டு அப்பா கிட்ட போய் அவன் கேட்குறது வாங்கி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் கையெல்லாம் தொடுறாரு. ஈசாவோட கை போல தான் இருக்குதுன்றாரு. ஆனால் குரல் வித்தியாசமாக இருக்குது. அது போன ரொம்ப டீப்பாக போடல. ஏமா தேவன் யார் என்ன பேசுகிறாரு? யாருக்கு வரும்? உண்மையாக காத்திருக்கிறவங்களுக்கு தேவ குரல் கிடைக்கும்.
ஈசாக்குக்கு தெரியும் ஈசாவோட குரல், யாக்கோபோட குரல். அவர் சொல்கிறாரு, இது ஈசா இல்லையே, இது யாக்கோப் குரல் போல் இருக்குது. கண்டுபிடிச்சார் இல்லையா? ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, தயவுசெய்து நான் சொல்கிறது, ஏமாத்துறது மாத்திரம் ஏற்றுருங்க. நீங்கள் செஞ்சுனாக்கா இது நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டீங்கள். இது உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அது இருந்து தேவ வீட்டுக்கு வரீங்க. ஒரு அலைன்னு சொல்கிறீங்களா? புரிஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இது உங்களுக்கு ஒரு மாற்றம். இன்றைக்கி சபையில் ஒரு மாற்றம். இதான் முதல் ஆடு. நான் வேறு ஏதோ சொல்லிட்டு போகலாம், ஆனால் அதை சொல்கிறதுக்கு நான் டைம் அவ்வளோ எடுக்க மாட்டேன். அனலாக இருக்குது. நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போவேன். ரொம்ப லாங்காக எடுக்க மாட்டேன். இது ஏன் சொன்னாக்கா, இது ஏமாத்துருவேன், திருப்பி நீயே ஏமாந்துவேன். யாக்கோப் ஏமாந்தாரா இல்லையா? லாபான் வீட்டில் என்ன செஞ்சான்? 3 வாட்டி 2 வாட்டி மனைவிக்கு ஏமாந்தான். 3வது, அதாவது 21 வருஷம் ஆக்சுவலாக. ஆனால் 20 வருஷம் சொல்லப்பட்டது. ஆனால் என் பைபிள் 21 வருஷம் அடிமையாக இருந்தான். அங்கே ஆடு ஏமாத்தினான். அவன் ஏமாத்துகிற புத்தியாக இருந்தான். தேவனை சந்திக்கும் போது, தேவன் கூட போராடும் போது தான் தேவன் தொட்டார். தொடும்போது தான் யாக்கோபு மாறுறான். அவர் பேரை மாறுது. ஒரு அலைன்னு சொல்கிறீங்களா? புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? ஏதுமா இது உங்களுக்குள்ளே ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, குடும்பத்துலேயும் எங்கேயோ சபையிலேயோ இது இருக்கக்கூடாது. சவுத் சைடு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சபைக்கு இந்த ஆட்கள் தான் வரணும்னு சொல்கிறோம். நான் சொல்ல விரும்பலை. நிறைய திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நாடாரங்களுக்கு தனி சபை. கரெக்டாக இருக்குதா? என்னால் தெரியும். எனக்கு நான் போய்க்கிறேன். அந்த சைடெலாம் நான் போய்க்கிறேன். ஊழியம் பண்ணிக்கிறேன். நீ நாடார் இல்லைனாக்கா நீ உள்ளே வர முடியாது. அப்போ தேவன் பச்சை பாதம் பார்க்குற தெய்வமாக இருக்கிறாரு சொல்லு. வெள்ளைத்தோலும் கருப்பு தோலுக்கு பார்க்குறாரு இல்லை? உங்கள் உடம்புல ரத்தம் ஒரு சிவப்பு ரத்தம் ஓடுது, என் உடம்புல பச்சை கலர் ரத்தம் ஓடுதா? பின்ன ஏன் நம்ம பச்சை பாதம் பார்க்குறோம்? குடும்பத்துலேயே பார்க்குறோம், போகிற இடம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம கேட்குறோம். அதான் ஏமாத்துது. நீ ஏமாத்தினாக்கா நீ ஒரு நாள் நீ ஏமாந்து போயிடு. எங்கே ஏமாந்து போயினாக்கா, பரலோகம் போகிறதுக்கு. நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் ஏமாந்துடுவீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். அதுதான் இந்த ஆடு சபைக்கு வரக்கூடாது. தேவ வீட்டுக்கு தான் போகுது அந்த ஆடு, பலி கொடுக்க போகுது. ஆனால் நீங்கள் என்னன்னாக்கா, ஏற்கனவே நீங்கள் செஞ்சது எல்லாமே இயேசு கிறிஸ்து உன்னோட பாவத்தின் சரீரம் அவர் சுமந்து போனார். அந்த டாபிக் நெக்ஸ்ட் மந்த்து நான் சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன். நல்ல டாபிக் அது. ஏன் தெரியுமா? குட் ஃப்ரைடே, அப்புறம் உயிர்த்தேர்ந்த நாள், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அது என்ன அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. ரோமரும் கொலேஷன் புஸ்தகம் தான் தெளிவாக அந்த சப்ஜெக்ட் இருக்குது. சரி, அங்கே போகல. இது முதல் நான் சொன்னேன்ல. இப்போ முதல் நான் என்ன சொன்னேன்னாக்கா, இது ஆட்டுக்கு வந்தேன். நான் 3 அப்பம் எடுத்துன்னு வந்தாங்க. 3 அப்பம் எடுத்துன்னு வந்தாங்களா? 2 அப்பம், 3 ஆடு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னும் 2 இருக்குது. 3 அப்பத்துக்கு வந்துக்கிறேன். 3 அப்பத்துக்கு சிஸ்டர் 4ஆம் வருஷம் படிங்க. 10 நாள் உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். 2 அப்பம் கொடுப்பாருங்கன்னு சொல்லப்பட்டதில்ல. அப்போது ஒரு அப்பம் எங்கே போச்சு? ஒரு அப்பமும் திராட்சை ரசம் ஜாடி காணும். கரெக்டா? இந்த 2 அப்பம் அர்த்தம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7 படிங்க. 8 1 கொரிந்தியர். நீ
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. ம் 1 கொரிந்தியர் 5:6. 6லேருந்து ஆமாம் கரெக்டாக. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது ம். நல்லதல்ல. ம் கொஞ்சம் புளித்த மாவை பிசைந்த முழுவதையும் ம் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ம் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே நீங்கள் புளிப்பு இல்லாமல் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே இருக்கபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் புதிதாக பேசியிருந்த மாவு இல்லை படிங்க brother. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். என்ன சொல்கிறாரு? பழைய புளித்த மாவே புறம்பே கழித்து போடுங்கள். தூக்கி போடுன்னு சொல்கிறாரு. கரெக்டா? ஏனெனில் ம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ம் அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, ம் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. பாரு என்ன சொல்கிறாரு? துர்க்குணம் துருப்புலவும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு புளித்த மாவு இல்லை, ஆனால் துப்புரவு உண்மை எனும் துப்புரவும் உண்மையும் உண்மை என்னும் இல்லாத ம் அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். ஒரு அலையிலேன்னு சொல்கிறீங்களா? சவுலுக்கு 2 அப்பம் கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டது. சவுல் அபிஷேகம் பண்ணி ராஜாவை ஆய்கிறார். ஆனால் 2 அப்பம் அவருக்கு கொடுக்குறார். இந்த 2 அப்பம் முதல் என்ன சொன்னீங்க? அதாவது நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா நேர்மையும் உண்மையாக நம்ம புளிப்பு இல்லாத மாவாக இருக்கணும். என்ன சொல்லப்பட்டது? நேர்மையும் உண்மையும் புளிப்பில்லாத மாவாக நம்ம இருக்கணும். ஒரு அலையில சொல்கிறீங்களா? ஆனால் துப்புரவு அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்பத்தோடு பண்டிகை 2 காரியங்க சொல்கிறாரு. அந்த துர்க்கனும் பொல்லாப்பு. அந்த துர்க்கனும் பொல்லாப்பு சவுலுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த 2 அப்பம் அவருக்கு போகுது. ஒரு அலையில சொல்லி இது உண்மை, இது ஆழமாக சத்தியத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? தகுதி இல்லாதவனாக இருந்தான். அதுதான் அந்த ஒரு அப்பம் அவருக்கு போல, திராட்சை ரசம் அவருக்கு போல. புரியுதா? ஆலயத்துக்கு போகிறாரு, 2 அப்பம் குத்துக்கிறாரு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மாவு நம்ம இருக்கக்கூடாது. புளி இல்லாத மாவு, நேர்மையும் உண்மையும் நம்ம மாவாக இருக்கணும். ஏந்தம்மா நம்ம பஸ்கா பண்டிகை கிறிஸ்து நம்மளுக்காக நேர்மையும் உண்மையும் இருந்தவர் தேவன். ஒரு அலையில சொல்கிறீங்களா? புரிஞ்சுதா? அதான் அவர் ரத்தத்தை சிந்தினார். சவுலுக்கு தகுதி இல்லாதவனா அந்த கொடுக்கல அவருக்கு. தாவீதுக்கு என்ன செஞ்சான்? ஒரு அபிஷேகம் பண்ண, தேவன் அபிஷேகம் பண்ண, தேவன் ஆயத்தம் பண்ணி அழைத்த ஒரு ராஜா சாவடிக்கிறது தெத்தினான். தேவன் என்ன பண்ணார்? அவரோட ஆவி அவர் மேலே இருந்தது எத்துட்டார். அசுத்தமான ஆவியை கொடுத்தார். உண்மையாக நீங்கள் புளித்த மாவாக இருந்தனாக்கா உன்னுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி ஏற்றுருவார். அசுத்த ஆவி உனக்குள்ளே வச்சு நீ போராடினது. இன்றைக்கி ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்போது அசுத்தமாக இருந்ததை பானம் பண்ணுறாங்க. ஆவியானவர் வெளியே போகிறாரு. இது நீ சாப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். புரியுதா புரியுதா? இது கரெக்ஷன் உங்களுக்கு. தயவுசெய்து நான் ஏந்தமா நிறைய வாட்டி நான் சொல்லிக்கிறேன். நீ இதை பகிர்ந்து போது அசுத்தமாக இருக்கிறீங்கனாக்கா ஒன்று நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தனாக்கா தேவனுக்கு நீ பரிசுத்தமாக இருக்கிறீங்க. உண்மையாக இருந்தாக்கா அவர் நீதியின் கிறிஸ்து இரத்தத்து மூலமாய்
நீ நீதிமான் ஆக்கணும். அப்படி இருந்தால் தான் இதை பானம் பண்ண முடியும். நிறைய சபையில் சொல்கிறது கிடையாது. நிறைய சபையில் வந்து நீ ஞானஸ்தான் எடுத்து மற்றும் நீ நேர்மையும் பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பாவம் செய்யாத ஆத்மா யாருமே கிடையாது. பாவம் தான் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் அதை பற்றி நான் பேசுவேன். ஐயா அதுக்குள்ளே வெயில் சீசன் முடிஞ்சணும்னு நினைக்கிறேன். அப்போ ஐயா வந்து 8 மணிக்கு ஆரம்பிப்பார், எனக்கு கொஞ்சம் அதிகமாக நேரம் கொடுப்பார். அப்போ அந்த டாபிக் கொடுக்கும்போது நான் ஜெபம் பண்ணுறேன். வெயில் அந்த டைமில் ஜூன் மாதம் வெயில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணாமல் சங்கீதம் 121 என்ன சொல்லிக்கிறாரு? என்ன சொல்லிக்கிறாரு? சூரியனும் உன்னை மேற்கொள்ளாது. அப்போ ஏன் நம்ம பயப்படுறோம்? அதுக்கு சூரியன் நம்ம ஏன் நமக்கு பயப்படுறோம்? இந்த வெயிலுக்கு ஏன் பயப்படுறோன்னு கேட்க. வேர்வை கொட்டினாக்கா நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம உள்ளே இருக்கிற அழுக்கு தண்ணி வெளியே வருது. அப்போ ஏன் நம்ம சூடு சூடு? நான் எவ்வளோ வேர்த்துருக்குறேன். என் பேண்ட்டு ஷர்ட்டு வேலையில் இருந்தேனாக்கா அப்படியே நெஞ்சிருக்கும். நான் பயப்படுறது கிடையாது. என் தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் எனக்கு பாதுகாக்கிறார். என் மேலே இருக்கிறார். இது வந்தானே உள்ளே இருக்குது வெளியே வருது. அப்போ நான் சுத்தமாகி போய் குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக பைபிளுக்கு முன்ன உட்காந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சா? இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை சவுலுக்கு என்ன செஞ்சார்? ஏன் 2 கொடுத்தாரு? கீழே இருக்குது. எதம்மா சவுலுக்கு சொல்கிறார், சாமியால் சொல்கிறாரு. அது நான் கீழே வரல. 2வது ஆடுக்கு போகிறேன். 2வது ஆடு என்னன்னாக்கா நான் என்ன இதை பொய், அதாவது பொறாமைன்னு ஒரு ஆடு. இந்த பொறாமை இருக்குது நம்மக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே கூட இருந்திருக்கும். நான் இன்னொருத்தர் பார்த்துனாக்கா அவன் மேலே போனாக்கா பொறாமைப்படுவேன். பொறாமைப்படுறீங்களா இல்லையா? இப்போ சபையில் யாரோ நல்லா பாட்டு பாடினாக்கா பொறாமை வரும். அந்த ஆவி சுத்தம். அவங்க எப்படி அவ்வளோ நல்லா பாடுறாங்க? இல்லை ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க உங்கள் வீட்டில் பாவம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கம்மி சம்பளம் வாங்கி ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் வச்சுன்னுக்கிறீங்க வீட்டில், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. எதிர் வீட்டில் அந்த வேலையும் செய்யலை, எதுவுமே பண்ணல. ஆனால் ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் வருது அவங்க வீட்டுக்கு. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன நடக்குது? என்ன ஓடுது? உண்மையாக சொல்லுங்கள். போகாமல் வருதா இல்லையா? ஐயா கரெக்டாக இல்லையா? இப்போ ஐயா ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் ஓட்டுற ஆட்டோ வந்து நல்லா ஓடுது, எல்லாமே இருக்குது. ஆனால் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் போகாமல் போட்டோம். ஐயா கரெக்டாக இல்லையா? ஆட்டோ நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுன்னு இருப்பார். போகிறவங்க வரவங்க கண்ணு பார்க்கணும். இந்த ஆள் மாத்திரம் எப்படி ஆட்டோ அவ்வளோ சுத்தமாக இருக்குது? தேவன் பிள்ளையாக இருக்கிறார்ல, தூதன் அனுப்பிச்சு க்ளீன் பண்ணி வைக்கிறாரு நம்ம தேவன். ஏமா அவர் தேவனோட பிள்ளை, தேவனோட மகன். இது போகிறாம ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிட்டேன்னா போதும், கண்ணு வெளியே வந்துடும். கரெக்டாக இல்லையா? கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு வரும்போது கண்ணு வெளியே வரும் மற்றவங்களுக்கெல்லாம். அதை நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, ட்ரெஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஏதோ மெசேஜ் சொன்னாக்கா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டுன்னு வந்துடுவேன். ஏமா சூட்டு போட்டால் டை போட்டால்னாக்கா எல்லாம் அப்படியே கண்ணு வந்துடுது. இது போகாமல் சின்ன காரியத்தில் நீங்கள் போகாமல் பண்ணுறீங்க. தயவுசெய்து அந்த ஆடு தூக்கின்னு வராதிங்க. அந்த ஆடு வெளியே வைங்க. திருப்பி அதை தூக்கின்னு வீட்டுக்கு போகாதீங்க. ஏமா உனக்காக இந்த 3 ஆடு, ஒரே ஒரு ஆடு பலியானார். இந்த 3 ஆடு இல்லை, இந்த 3 ஆடுக்காக ஒரு ஆடு, தேவனோட ஆட்டுக்குட்டி பலியானார். அப்போ நீ ஏன் அந்த ஆடு சுமந்து வரீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் நீங்கள் மேலே தூக்கின்னு வரீங்க? அந்த பாரத்தை ஏன் தூக்கின்னு வரீங்க? உன் பாரம் தான் எடுத்துட்டார்ல.
எத்தரா இல்லையா, நீ விசுவாசிக்கிறா இல்லையான்னு தெரியாது. உன் பாரம் எடுத்துட்டார். உன்னோட பாவத்தின் சரீரம் அவர் எடுத்தார். அவர் சாவறதுக்கு வரல, நீ சாவ போகிறன்னு சொல்லிட்டு அவர் வந்தார். ஏன் தெரியுமா? என் மகனும் என் மகளும் வந்து சாவ போகிறாங்க. உன்னோட சரீரம், பாவத்தின் சரீரம் எடுத்தார். அவர் போனார், மரித்தார். உன் பாவத்தின் சரீரம் அடக்கம் பண்ணார், கடலில் வச்சிட்டார். இனி அது வெளியே வரக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? திருப்பி போய் எடுத்துன்னு வந்து மாட்டுறீங்க, மாட்டிட்டு சுற்றுறீங்க. பழைய மனிதர் உங்களை தூக்கி மேலே போட்டுன்னு ஓடி நிற்கிறீங்க. பிரதர் சதீஷ், அவன் பேர் சதீஷ் பிரதர் வந்து, சதீஷ் பிரதர் தானே? மணியா? சரி, மணி பிரதர். மணி பிரதர் ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்களே, இப்போ புது பேர் என்ன கொடுத்துக்கிறாங்க? அதே தானா? மணின்றது நோ ப்ராப்ளம், பேர் மாற்றணுக்கு பரவாயில்ல. இப்போ மணி வந்து ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன், ஏன் நான் சொல்கிறேன், உங்களை நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கோவம் வரும். அவருக்கு கோவம் வராது. அவர் வந்து முன்ன வந்து ஏதோ செஞ்சுன்னு இருப்பார். என்ன போல் நான் குடிக்காரனே இருந்தேன். பாட்டில் இல்லாமல் தூக்கம் வராது எனக்கு, போதை இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது. அவர் வேறு விஷயத்தில் இருந்திருப்பார். ஞானஸ்தான் தொட்டியில் போன பேருக்கு அந்த பழைய மணி வந்து உள்ள தொட்டியில் இருக்கணும். புது மணி வெளியே வந்துக்கிறாரு. ஒரு அலையிலன்னு சொல்கிறீங்களா? எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து பண்ணார்? இயேசு உள்ளே போனார். கிறிஸ்து இல்லாமல் இயேசு கிடையாது. புரியுதா? இயேசு இல்லாமல் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லாமல் இயேசு கிடையாது. இயேசு மாம்சம், கிறிஸ்து ஆவி. நல்லா புரிஞ்சுக்க, தேவனோட ஆவி. கிறிஸ்து மாம்சமாக உள்ளே போனார். ஆனால் ஏந்து வரும்போது மாம்சமாக கடலில் இருக்குது. கிறிஸ்து ஆவி, இயேசு ஆவியை விட்டார். அப்போது கிறிஸ்து பிதா கையில் போகிறது. பிதா எடுத்து நத்துறார், உள்ளே போகிறார், பாதாளத்துக்கு போகிறார், மேலே வரார், திருப்பி சரீரத்துக்கு போகிறார். அந்த சரீரக்குள்ளே போய் கிறிஸ்து உள்ளே போகிறார். அப்போது கிறிஸ்து உயிரோடு ஏந்து வரும்போது புது சரீரமாக மாறுறாரு. புரியுதா? புரிஞ்சிச்சா? மறுரூபமான சரீரம், மகிமையின் சரீரம் அவர் ஏந்து வெளியே வர்றார். அதே போல் நீங்கள் வரப்போகிறீங்க. அது நீ நினைக்கணும். நீ இறந்துட்டாக்கா, உன் பழைய மணி இறந்துட்டாருனாக்கா, புது மணினாக்கா மறுரூபமான மணியை நிற்கிறார். மாறணும். புரியுதா? எங்கே மாறுறீங்க? பழையதான் அதை திருப்பி ஓடின்னு தான் இருக்கிறீங்க, திருப்பி வந்து நிற்கிறீங்க, ஓடி நிற்கிறீங்க, வந்து நிற்கிறீங்க. பழைய வியாதி பிடிச்சி மறுபடியும் எடுத்துகிட்டு வரீங்க. வந்து சபையில் ஆராதனை நடக்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கையை தூக்கின்னு அழுவுறீங்க, கத்துறீங்க, பண்ணுறீங்கெல்லாம் செய்கிறீங்க. முடிஞ்சிட்டு பேருக்கு திருப்பி மறுபடியும் வெளியே போய் அந்த பழைய மனிதனை தூக்கி போட்டு உள்ளே போகிறீங்க வீட்டுக்கு. புரியுதா சொல்கிறது? இது தயவுசெய்து இனியிலேருந்து மாற்றுங்க. இந்த பழைய மனிதன் உனக்குள்ளே வரக்கூடாது. வந்தனாக்கா வியாதி திருப்பி திருப்பி ஒன்று வந்துன்னு இருக்கும், வந்துன்னு தான் இருக்கும். அவன் உன்னை அடிக்கிறதுக்கு வருவான், ஆனால் நீ கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தானாக்கா உன்னை தொட முடியாது. ஒரு வேலைன்னு சொல்கிறீங்களா? எங்கேயோ யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. மைக்கு போயிடுச்சு இல்லை, கேட்கலையா? நான் வானேன்னா சரி. அல்லையா? இப்போது நான் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிளில் எழுதப்பட்டது. பவுல் தெளிவாக அவருக்கு ரகசியம் கொடுத்தனால தான் அவர் பேசினார். ரோமர் புஸ்தகத்துலேயும் கொலேசியர் புஸ்தகத்திலும் பேசினார்.
ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? இயேசு மாம்சமாக வந்தார். அதுதான் தீர்க்கதரிசனமாக ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்படுது. உனக்கு ஒரு பாலகன் பிறப்பான். பாலகன் என்னக்கா மாம்சம் உள்ளவர். உனக்கு ஒரு மகன் கொடுக்கப்படும். மகன் என்றதாக்கா ஆதியிலே இருந்தது கிறிஸ்து. இயேசு வந்தார். இயேசு மாம்சமாக வந்தார். ஒன்றும் பண்ண முடியல. ஆவி எரிஞ்சி வந்துட்டு போயிருக்கு தான். யோர்தான் நதியில் வெளியே வரும்போது ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போ தான் இயேசு அற்புதம் பண்ண முடியும். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? புரிஞ்சதா? இயேசு மரித்தார், கிறிஸ்து மரிக்கலை. உன் ஆவி மரணம் கிடையாது, உன் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் ஆவியை விட்டார். பிதாவே, என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்னார். கொடுத்தார். ஆவி கிறிஸ்து உள்ளே போனார். மாம்சம் பாதாளத்துக்கு போக முடியாது. ஆவி உள்ளே போய் பேசிட்டு மேலே வந்தார். எங்கே வந்தார்? சரீரம் காத்துனுடுது. அந்த சரீரத்துக்குள்ளே போய் கிறிஸ்து உள்ளே போன உடனே இயேசு உயிரோடு மேலே வரார். அலையிலாம் சொல்கிறீங்களா? அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறது காரணம் மறுரூபமாய் மகிமையின் சரீரம் உயிரோடு இருந்தார். ஒரு அலையிலன்னு சொல்கிறீங்களா? இதுதான் உயிர் தெந்த நாளோட பிரசனம், அதோட வல்லமை. இதுதான் தெரிய மாட்டேது. உன் பழைய மனிதன் இனிமேல் உன் கூட இருக்கக்கூடாது. அவர் சாவச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டார். இனி மேலே வரக்கூடாது. மேலே வந்தினாக்கா உனக்குள்ளே இருக்கிற மகிமையின் சரீரம். அதுதான் நிறைய பேர். நான் தெளிவாக சொல்கிறேன். போ ஐயா, நல்லா கேளுங்க. இது நல்லா கேளுங்க சிஸ்டர். காரணம், நீங்கள் வியாதியில் போகிறது காரணம்னாக்கா உன்னோட மகிமையின் சரீரம் திருப்பி பழைய மனிதன் சரீரனுக்கு நீ ஒப்பு கொடுக்குறீங்க. புரியுதா? கிறிஸ்துவுக்கும் பேலிலாவுக்கு நான் சமம் கேட்டாரா இல்லையா? அவன் விசுவாசிக்கும் விசுவாசிக்கு ஒரு இருக்கா? அப்போ நீ மாம்சத்தில் பாவத்தில் சரீரம் அடிக்கப்பட்டு உள்ளே போட்டு போயிருக்கு. மகிமையின் சரீரம் உங்களுக்கு கொடுத்து வியாதி இல்லாத, உனக்கு பாவம் இல்லாத அவர் செஞ்சு வச்சார். நீ திருப்பி அங்கே போனீங்கன்னாக்கா வியாதி உங்களுக்கு அடிக்கும். நீ வியாதிக்கு அடிமை ஆகிடுவீங்க. ஒரு அலையிலன்னு சொல்கிறீங்களா? புரிஞ்சிச்சா? இனிமேல் நீங்கள் பழைய மனிதன் பழைய சரீரம் தேடாதீங்க. இது நீ பானம் பண்ணும்போது இது மகிமையின் சரீரம், உயிர் கொடுக்கிற ரத்தம், ஜீவன் உள்ள இருக்கிற ரத்தம். உன் ஜீவன் ஆயத்தம் பண்ணுறதுக்கு இந்த ரத்தம் நீங்கள் குடிக்கிறீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் சாப்பிடும்போது பலப்படுத்துகிறார். ஒரு அலையில சொல்கிறீங்களா? புரிஞ்சுதா? ரெண்டாவது ஆடுக்கு வந்துக்கிறேன். ரெண்டாவது ஆள் பொறாமை. யோசேஃபோட குடும்பம், அவரோட அண்ணன்கள் யோசேஃப் மேலே போராமல் இருந்ததா இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் ஃபஸ்ட்டு 3ஆம் வசனம் படிங்க. ஏதி வச்சு வீட்டில் போய் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புரியும். ம் 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 3ஆம் வசனம் 37:3. ம் பார் பதையா அதிகமாக நேசித்தார். நான் சொன்னேன்ல. படிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிடம்
ம் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை ம் அவன் சகோதரர் கண்டபோது ம் அவனோடே பட்சமாய் ம் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஒரு அலையிலேன்னு சொல்கிறீங்களா? புரிஞ்சுதா? போராம யோசப் வந்து அவர் தகப்பன் இஸ்ரவேல் அதிகமாக நேசித்தார். யாக்கோபு இஸ்ரவேல் செஞ்சது தப்பு, ஆனால் நேசித்தார். அந்த காரணம் அங்கே இருக்குது. யோசப் ஏன் நேசித்தார்னாக்கா கடைசியில் தான் வரும். ஏந்தமா ஏற்கனவே தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தலாம். யோசப் ஆயத்தம் பண்ணி வைக்காமல் ஈஜிப்டுக்கு தசமாக ஆபிரகாமுக்கு சொன்னாரா இல்லையா? உன் சனிதர்கள் அடிமையாக போவாங்க, 400 வருஷமாக அடிமையாக இருப்பாங்க. சொன்னாரா இல்லையா? அந்த தீர்க்கதர்சனம் நிர்வாகம். அதுதான் யோசப்புக்கு இவ்வளோ போராமை. 20வது வருஷம் படிக்கிறது அவனுடைய சகோதரன் சேம் 37:20. நாம் அவனை அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம். ஒரு அலையில சொல்கிறீங்களா? நான் அவனை கொன்று குழியில் போட்டு இதை வந்து இயேசு கிறிஸ்துக்கு சமமாக இருக்குது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொன்றதுக்கு முடிவு பண்ணாங்களா இல்லையா? ரோமர்கள் எதுவும் பண்ணல, யூதர்கள் தான். யூதர்கள் மாத்திரம் இல்லை, நீயும் நானும் நம்ம இயேசுவை கொன்றோம். எதுக்கு? பாவத்துக்காக. எங்கே போட்டோம்? குழியில் போட்டோமா இல்லையா? போட்டோமா இல்லையா? யோசப்பை குழியில் போட்டாங்க, இயேசு கிறிஸ்து குழியில் போனார். அடக்கம் பண்ணாங்களே இல்லையா? ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா? அதுக்கப்புறம் யோசப்பை தூக்குறாங்க மேலே. இயேசு கிறிஸ்து யாரும் தூக்கலை, அவர் பிதாவே வந்து அவர் தூக்கினார். இஸ்ரவேல் வரல யோசப் தூக்குறதுக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவே வந்து அவர் தூக்குனார் ஆவியானவர் மூலமாக. ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா? அது போராமல் இருந்தனால இதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 31-33 வருஷம் பண்ணிங்க. அதே அதிகாரத்தில் அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல மரணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? அந்த அங்கியை எடுத்துன்னு போய் வெள்ளாடு அடிச்சு அந்த ரத்தத்தில் துவைச்சி பொய் சொல்கிறாங்க. போராமல் இல்லாமல் பொய்யும் இருக்குது. இது 2 வருது, போராமல் இருக்குது, பொய்யும் வருது. ஒரு ஜீவன் பலி கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்ணாங்க. ஆனால் தேவனோட சித்தம் ரூபனும் யூதாவும் பேசுனதுனால தான் அவர் சாவடிக்கிறார். இல்லைன்னா சாவடிச்சுட்டு இருப்பாங்க. ஏமா சித்தம் தேவனோட சித்தம். அதனால தான் செய்யலை. தூக்கி பள்ளத்தில் போட்டு மறுபடியும் தூக்கி வர வியாபாரிகள் போகும்போது அந்த வழியில் விற்றுத்தாங்க. எவ்வளோக்கு விற்றாங்க? 20 வெள்ளிக்காசு. 20 வெள்ளிக்காசு. இயேசு கிறிஸ்து வந்து 30 வெள்ளிக்காசு. இயேசோட சொந்தக்கார் யார்? யூதாஸ் இஸ்கரியோத். சொந்தம் தான், கூட இருந்தோம். 3 வருஷம் கூடயே இருந்தோம். பணத்துக்கு வந்து கேஷியராக இருந்தார், எல்லாமே செஞ்சார். அவரே காட்டி கொடுத்து விற்றார். ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் தேவனை விற்கலை. எப்படி விற்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் காட்டி கொடுக்குறீங்க. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அவர் நாமும் மறுதளிக்கிறீங்க. நீங்கள் சண்டை போடும்போது, பிரச்சனை நடக்கும்போது, வீட்டில் இந்த போராமல் பொய் ஏமாற்று இதெல்லாம் இருக்கும்போது
மற்றவங்களும் பார்த்து இயேசு கிறிஸ்து தேவனோட நாமம் மறுதளிக்கிறீங்க. ஒரு அலையிலும் சொல்கிறீங்களா? தயவுசெய்து சண்டை போடும்போது சண்டை போடுவானான்னு சொல்லுங்கள். நீங்கள் சண்டை போட்டால் நல்லதுதான். ஏமா சண்டை போட்டால் அவ்வளோ அன்புன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை, பழைய காலத்தில் சொல்லுவாங்க. குடும்பத்தை புருஷன் மனைவி சண்டை போட்டாக்கா அவ்வளோ அன்பு இருக்குன்னு வயசானவங்களை இருப்பு வயசான அந்த ஆண்டி இருக்கிறாங்க. கரெக்டாக பழைய காலத்தில் அதான் சொல்லுவாங்க. எவ்வளோ சண்டை போட்டினாக்கா அவ்வளோ அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த கை சேர்ந்து இந்த கை தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கும். வெளியே வரக்கூடாது. அவ்விசுவாசிக்கு உங்கள் கதை போகக்கூடாது. விக்கிர ஆராதனை பண்ணுறவங்களுக்கு உங்கள் கதை வெளியே போகக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வீங்க, சண்டை போட்டு அங்கே போய் சொல்கிறீங்க. அக்கா அவங்க என்னம்மா நல்ல காது விட்டு உறுதியாக கரெக்டாக கேட்பாங்க. ஆதல் சொல்ல மாட்டாங்க. நீ சொன்னது ஒரு வார்த்தை, பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு போய் 10 வார்த்தை சொல்லுவோம். அப்போ உன் கதை எங்கெங்கே போகுது பார்த்தியா? முடிக்கிறதுக்கு முன்பாக நீ கோர்ட்டில் இருப்பீங்க. ஒரு அலையிலும் சொல்கிறீங்க. கரெக்டாக நடக்குதா இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? பவுல் சொல்கிறாரு, விசுவாசிகள் சபையில் இருக்கும்போது சகோதரன் நீங்கள் பிரச்சனை இருந்தோன்னாக்கா அவ்விசுவாசிக்கு போகக்கூடாது. நீங்கள் சபையிலேயே பண்ணி ஜெபம் பண்ணி அது முடிக்கணுன்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒன்று சொல்கிறேன். நியாயம் தீர்ப்பு நேரம் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் உங்களோட எதிரிகள் நியாயம் தீர்க்க போகிறீங்க. கீழே விழுந்த தூதர்கள் நீங்கள் தான் நியாயம் தீர்க்க போகிறீங்க. வேத வசனத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் மற்றவங்கள்கிட்ட போய் நியாயம் தீர்ப்பு நீ பேசாதீங்க. உங்கள் காரியத்துக்கு மற்றவங்க போகக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வரணும், சபைக்கு வரணும். சபையில் நீங்கள் ஒன்றா கூறும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்கள பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு அலையிலேன்னு சொல்கிறீங்களா? முதல்ல நான் சொன்னேன், யாக்கோபுன்னு பேசினேன். ரெண்டாவது அவன் ஏமாத்தலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போறாமல் போய் மூணாவது ஆடு அக்கிரமும் சொல்லப்பட்டது. நீங்கள் அக்கிரமும் செய்தீங்கன்னாக்கா உன் ஜெபம் கேட்கப்படாது. புரியுதா? இது மூணாவது ஆடு. ஏன்னா தெளிவாக நான் அதாவது அந்த வசனம் சொல்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்லேருந்து 12ஆவது வசனம் படிங்க. ஏன் தெரியுமா? யோசப் எஜமானுடைய மனைவி ம் சொல்லுக்கு இணங்காமல் ம் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவனை விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாரு, எவ்வளோ அருமையான ஒரு மனிதன் பற்றியா? எப்படிப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தை பார்க்க முடியாது. கரெக்டா பிரதர் சிஸ்டர்? கரெக்டா? யோசப் போல் அவன் தெளிவாக சொல்கிறான். போட்டிப்பா அவரோட மனைவி, உன் எஜமான் எனக்கு எல்லாமே அதிகாரம் கொடுத்தார், உன்னை தவிர. இன்னைக்கு சோதனை வரும்போது நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் நீங்கள் பேசுவீங்களா? இல்லை எங்கேயோ நீ போகிற இடம் சின்ன காரியம் சொல்கிறேன். ஒரு 10,000 செயின் கீழே கிடந்தது அந்த வீட்டில். நீங்கள் அந்த செயின் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போடுறீங்களா, இல்லை அந்த வீட்டுக்கு திருப்பி கொடுப்பீங்களா? அதை இப்போ சொல்கிறீங்க, அந்த நேரத்துக்கு சொல்ல மாட்டீங்க.
எனக்கு தெரியும். முதல்ல என்ன நினைப்போம், 10 சவரன் செயின், 1 சவரன், கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்ம எடுத்தாக்கா 50,000 ரூபா 1 சவரன், 10 சவரன் 5 லட்சம் ரூபா. என் கஷ்டம்லாம் போயிடும். அதை நினச்சாவே பாவம், அதை நினச்சாவே நீங்கள் திருடிட்டு இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா நான் சாட்சி சொல்கிறேன். என் மனைவி நானும் ஒரு வேலை ரெடில்ஸ் பக்கமாக ஒரு வேலை செய்ய போகிறோம். அந்த இடம் பார்க்கறதுக்கு நான் போகிறேன். சபையெல்லாம் முடிச்சுட்டு நான் போகிறேன். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். என் மனைவி ஒயிட் அண்ட் ஒயிட்டில். கார் வந்தது, என் மனைவி ஏறி உட்காந்தாங்க. எதிர்க்க ஒருத்தர் கூட டிரைவர் கூட வந்தார். நான் சைடில் போகிறேன். சைடில் போகும்போது என் மனைவி பக்கத்தில் ஒரு செயின், நல்ல கனமான செயின். என் மனைவி சொன்ன செயின் கேள்வி. அவங்க எத்தான், ஐயோ நம்ம கொடுத்துடலாம். முதல் வார்த்தை என் மனைவியிலேருந்து, நம்ம திருப்பி கொடுத்துடலாம். யாருன்னு தெரில. அந்த கூட இருக்குங்கிட்ட சொல்லலை. ஏன்னுமா அவன் ஏமாற்றி எடுத்துன்னு போயிடுவான். அந்த எஜமான் வீட்டுக்கு நான் போகும்போது இறங்கின உடனே அந்த செயின் எடுத்து, ஐயா உங்கள் காரில் இந்த செயின் பேக் சீட்டில் இருந்தது ஐயா, யாரும் எங்களுக்கு தெரியல, அதை கொஞ்சம் பாருங்க. ஐயோ நேற்றுக்கு தான் எங்கள் குடும்பம் எங்கேயோ போனாங்க, கைத்தந்து விழுந்திருக்கோம் செயின். நாங்கள் எடுத்துருந்தோன்னாக்கா என் பேர் அங்கே அசிங்கமாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும். நாங்கள் தான் அந்த காரில் வந்தோம். அப்புறமா ஆசைப்படல. அதுக்கு 10 மடங்காக அந்த வேலையில் எனக்கு கத்தர் கொடுத்தார். ஒரு அலையிலும் சொல்கிறீங்களா? அந்த செயின் மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்காது. 5 லட்சம் ரூபா அந்த வேலையில் எனக்கு கிடச்சிது. அந்த வேலை செஞ்சு முடித்தேன். ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, பொருள் ஆசை இருக்கக்கூடாது. நீ பொருள் ஆசைக்கு இருந்தேனாக்கா கீழே தான் போகும். உன்னை காட்டி கொடுத்துரும், உடனே காட்டி கொடுத்துரும். அந்த நேரத்துக்கு இருக்காது, ஆனால் கடைசியில் தான். நீ உண்மையாக இருந்தனாக்கா, யோசப் உண்மையாக இருந்தார். 13 வருஷம் சிறைச்சாலையில் போட்டார். ஆனால் அதை முடிஞ்சிட்டு பேருக்கு தேவன் யோசப் கூடயே இருந்தார். வெளியே வரும்போது 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. 2 பேரில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். வர வச்சு அந்த சொற்பனம் சொல்லி மூச்சு விடுறது பேரும் உயர்த்துறாரு மோசரை. இது யோசப் எப்படி ஏற்றுறாரு? 2வது கமாண்டில் அவர் எல்லா இடத்துல போய் சுற்றி வர்றார். தப்பு செஞ்சுனாக்கா சிறைச்சாலையை வந்து அவர் சாவுற வரலாம் அங்கே இருந்திருப்பார். ஒரு அலையிலும் சொல்கிறீங்களா? புரிஞ்சுதா? சொல்கிறது புரிஞ்சுதா ஐயா? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? யோசப்பு சிந்தனை அந்த ஸ்திரீ மேலே இல்லை. யோசப்போட சிந்தனை தேவன் மேலே முதல் இருந்தது. 2வது அவர் வீட்டுக்காரர், அவர் எஜமான் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் நீ பார்த்துக்கணுன்னாரு. கீழே ஊழ்ந்துனாக்கா யோசப்பு பேர் இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு அலையிலன்னு சொல்கிறீங்களா? புரிஞ்சு நான் சொல்கிறதா கரெக்டாக இருக்கம்மா? இது 3வது ஆடு வந்து நான் சொன்னேன். 4வது ஆடு வந்து ஐயா ஒரு 5 நிமிஷம் இல்லை ஐயா, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாமே? ஓகே, வெரி குட். 4வது ஆடு வந்து ஏன் தெரியுமா? இதுதான் நிறைய பேர் இந்த ஆடில் நீங்கள் மாட்டின்னு இருப்பீங்க. நியாயபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. சிம்சோன் 14 1லேருந்து 6 வரைக்கும் படிக்கும். பாரு, அது பாரு. சிம்சோன் யாரு? இஸ்ரவேல் ரைட்டு. அவர் நசரீன். இயேசு நசரீன். முடி வெட்டக்கூடாது, தாடி வெட்டக்கூடாது, போதை குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி அவிசுவாசான காரியம் செய்யக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறான்? பிலிஸ்தியர் நாட்டில் வந்து ஒரு ஸ்திரீயை போய் கண்டு அவங்க அப்பா படி சிஸ்டர் ம் 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 ம்
கண்டேன். ம் அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். ம் அப்பொழுது அவர் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் துர்க்கேசனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதில்லை. ம் வேண்டியது என்ன? அவதான் உண்மையான தாய் தகப்பன் சொல்கிறாங்க பத்தியா. நீ அங்கே போகக்கூடாதுன்றாங்க. இன்றைக்கி தாய் தகப்பன்னா சரிங்க, தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு நான் கேட்குறேன். உன் பொண்ணு உன் பையன் மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, அவிசுவாசி மத்தியில் நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க? சம்பந்தம் பண்ணுறீங்க, கூட்டுன்னு வரீங்க, சபைக்கு கூட்டுன்னு வரீங்க, ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. கல்யாணம் எங்கே நடக்குது? நிறைய பேருக்கு தக்கத்துக்கு நடிக்குது பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அதை பண்ணும்போது தேவனுக்கு முன்பாக அருவருப்பார்கள். உங்கள் வீட்லேயும் உங்கள் குடும்பத்துலேயும் எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனை இருக்கும். இதுதான் 4வது ஆடு சொன்னேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆடு. ஏன் கேட்டீங்கன்னாக்கா, சிம்சோன் செஞ்சது போல் அவன் மறித்ததுனால அந்த மனைவியை, பிலிஸ்தீனோட மனைவியை கட்டுறதுனால அவர் ரகசியம் வந்து சொல்லிவிட்டார். நீ உன் பையனோ உன் பொண்ணோ இருக்கிற ரகசியத்தை வந்து மாப்பிள்ளை வீட்லேயோ பொண்ணு வீட்டில் சொல்லிடுவீங்க. அதை வச்சுருந்தான் இன்றைக்கி மோடி அச்சுன்னுக்கிறாங்க, நம்மளை போட்டு அச்சுன்னுக்கிறான். கிறிஸ்துவங்களை அடிக்கிறது காரணம் தான். ரகசியத்தை அங்கே போய் சொல்லிடுது. நம்ம தேவன் செய்து எல்லாமே வெளியே சொல்லணும் இல்லை சொல்லணும். ஆனால் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம காணிக்கணும். நம்ம ரத்தத்தையும் அவங்க ரத்தத்தையும் ஒன்று ஆய்க்கணும். கிறிஸ்துவுக்கும் வெளியிலாளுக்கும் என்ன சமம்னு கேட்குறாரு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த செய்தி உங்களுக்கு உண்மையாக தொடுதான் தேவனுக்கு கேள்வி. இன்றைக்கி மன்னிக்கிற தேவன் அவர் மன்னிச்சுடுவார். ஏன் தெரியுமா? உபாகம புஸ்தகம் தெளிவாக சொல்லப்பட்டது, நீங்கள் படிக்க வேணாம். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மாடுக்கும் கழுதைக்கும் கட்டி வெயிலில் பண்ண முடியுமா? ஏன் மாடு இவ்வளோ ஹைட்டு, கழுது இவ்வளோ ஹைட்டு, ஒன்றா போக முடியுமா? அப்போது உன் பையனும் உன் பொண்ணு விசுவாசியாக இருக்கும். அவிசுவாசியில் போகும்போது எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். எப்படி குடும்பம் நடத்த முடியும்? உன் பொண்ணு சொல்லும் விசுவாசியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகலாம், ஏய் போடி நான் வரமாட்டேன். இல்லை உன் பையன் சொல்லுவான் மனைவிட்ட, ஏய் வா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி முதல் நாள் சபைக்கு போகணும், நீ போங்க நான் வர முடியாது. எங்கள் சொந்தக்காரில் இருக்குது என் மச்சானோட பொண்ணுங்க, 2 பொண்ணுங்க ஆர்சிக்காரர். அது செய்வாங்க, வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கும் ரட்சிப்புக்கு என்ன இருக்குது நான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து வர டைமில் அவங்க போக முடியுமா? இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. ஆனால் நேரம் வரும்போது நரகத்தில் போயிட்டு கடைசியில் வாழ்நாளெல்லாம் அவங்க அனுபவிக்க போகிறாங்க. நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, டைம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் படித்து 2 வசனம் கொடுத்து முடிச்சிடுறேன். ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்றாலும் உறைந்த மழையைப் போல் மென்மையாகும். அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஒரு அலையில சொல்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19லேருந்து 20ஆம் வருஷம் படி சொல்லி முடிச்சிடறேன். உங்கள்
உங்கள் சரீரமானது ம் நீங்கள் தேவனாலே பெற்றும் ம் உங்களில் தங்கியும் ம் இருக்கிற ம் பரிசுத்த ஆவியினுடைய ம் ஆலயமா இருக்கிறது என்றும் ம் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ம் ஒரு அல்லேன்னு சொல்கிறீங்களா? 20 வருஷம் படிச்சிட்டிங்களா? இல்ல இல்ல 20 படி. கொல்லப்பட்டீர்களே, ம் ஆகையா ம் தேவனுடைய உடையவர்களாகிய ம் உங்கள் சரீரத்தினாலும் ம் உங்கள் ஆவியினாலும் ம் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு அல்லேன்னு சொல்கிறீங்களா? புரிஞ்சிச்சா? நீங்கள் தேவனோட பரிசுத்த ஆலயமாக இருக்கிறீங்க. நான் சொல்லலை, வசனம் சொல்லப்பட்டது. தயவுசெய்து இன்றைக்கி 3 ஆடு பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு ஆலயத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க. பாவத்தின் ஆடுன்றதுனாக்கா பாவம், அப்பம்ன்றதுனாக்கா சரீரம், திராட்சை ரசம்னாக்கா இயேசு கிறிஸ்துவனோட ரத்தம். இது 3 சொன்னோம். இது பாவத்தை மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு சவுலுக்கு இது கொடுக்கப்பட்டது. 2 அப்பம் கொடுத்தது. அந்த 2 அப்பம் ஏன் கொடுத்ததுனாக்கா அவன் சுத்தம் உள்ளவளா இல்லை. அதனால தான் அவருக்கு கொடுத்தது 2 அப்பம். 3ஆவது அப்பம் கிறிஸ்து இயேசுவோட சரீரம், இயேசுவோட ரத்தம். அன்னைக்கு பானம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. ஏமா இயேசு கிறிஸ்து ஒன்றும் வரல. அதனால தான் புதிய ஏற்பாடில் நம்மளுக்கு அது கொடுக்கப்பட்டது. நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடு. ஒரு அலையிலன்னு சொல்கிறீங்களா? புரிஞ்சுதா? 3 ஆடு பற்றி இனிமேல் ஆடு வரக்கூடாது. 4ஆவது ஆடும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்பமும் திராட்சை ரசமும் இருந்தால் நீ இதை பண்ணக்கூடாது. அலையிலன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் இந்த செய்தி மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை பொழுது இந்த காலை வேளையில அஞ்ஞான 3 ஆடுகளை பற்றி பார்த்தோம். கர்த்தர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் தெளிவாய் நம்மளுக்கு போதித்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பாரு நான் மேய்ப்பேன். பயப்படாதே சிறுமந்தையே, நான் மேய்ப்பேன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. நாம் யாவரும் அப்படியே நின்று ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கதை தாமே நல்ல